இந்த மணலை வந்து இறுக பிடிக்கக்கூடிய வேர்கள் இல்லாததன் காரணமாக இந்த நிலச்சரிவை தாங்கக்கூடிய திறனை, அதாவது இம்யூனிட்டி டுவார்ட்ஸ் லேண்ட்ஸ்லைடு, இந்த திறனை வந்து மண் இழந்திருக்கிறது. அதுதான் இந்த சரிவுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏற்கனவே வந்து பல ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட்டதால் தான் இந்த மாதிரி வந்து அது வந்து ஒரு நுண்ணுணர்வு மிக்க எக்கலாஜிக்கல் ஜோன் 1 அப்படின்னு சொல்லிட்டு மாதவ் கட்கல் அறிவித்தார். அதன் பிறகு கஸ்தூரி ரங்கன் கமிட்டி வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொன்னக்கூடிய விஷயம். இது இங்கே மட்டும் சொல்லலை, முற்றிலுமாக இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் முழுமையாக சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகள் அப்படின்ட்டு ஏதாவது கூடுதல் கவனத்தை இந்த அரசாங்கம் செலுத்திட்டு இருக்காங்களா ஹில் ஸ்டேஷன் பகுதியில? இல்ல, வாய்ப்பே இல்ல. இதுதான் ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கு. நீல்கிரிஸா இருக்கட்டும், ஷெர்வான் மலையா இருக்கட்டும், கல்கிரான் மலையா இருக்கட்டும், சரி, இது அனைத்தும் ஒரு பாதிப்புக்கு ஆளாயிட்டு இருக்கு. ஏன்னா ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி சரியா செயல்பட மாட்டேங்குது. சரி, ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிரசிடென்ட் இது. ஏற்காடுல பயங்கர கூட்டம் டூரிஸ்டோட வர சந்தோஷம். நார்ம்ஸ் பிரகாரம் வாங்க சார், நார்ம்ஸ் பிரகாரம் ரிசார்ட் கட்டுங்க, என்ன தப்பு இருக்கு? ஓகே, இந்த கிரேடியன்ட் வெட்டக்கூடாதுன்னா வெட்டாதீங்க, இந்த மலைப்பகுதியை வெட்டாதீங்கன்னா வெட்டாதீங்க. பாக்சைட் கனிமம் கொள்ள மட்டும் வேதாந்தா இந்த மால்கோக்காரர் இருக்கான் பாருங்க, 440 லாரி லோடு திருடிட்டு இருந்திருக்கான் 12 வருஷமா, 96 இருந்து 2008 வரைக்கும். இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல, இன்று வரைக்கும். சிச்சுவேஷன் ரொம்ப குரூஷியலா இருக்கு, அதுல டவுட் வேணாம். இது எப்படி திருத்த போறோம்? வேதாந்தா இவ்வளவு ஸ்டர்டிட்ட கொலை பண்ணிட்டு அட்லீஸ்ட் கொல்லிமலைக்கு ஸ்ட்ராங் கேஸ் இருந்தது இல்ல, கம்பெனி முடியாச்சு நம்ம. பட் இதுக்கு தண்டனை திருடுனதுக்கு தண்டனை, என் மலையை கெடுத்துறதுக்கு தண்டனை. ஷெர்வான் மலை கொல்லிமலையை பிரிஸ்டைனா வெட்டி இருக்கான். ஒரு தண்டனை கொடு, அர்த்தம் தப்பு பண்ண மாட்டான். ஆனா இந்தியாவில் எதிர்பார்க்க முடியுமா? வாய்ப்பில்லை. எந்த ஒரு இந்த மாதிரி குற்றங்களுக்கு, நம்ம இயற்கை சூழல் குற்றங்களுக்கு எந்த பேப்பர்ல இந்த மனுஷனை புடிச்சு உள்ள ஜெயில 5 வருஷம் தண்டனை ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க? இந்த 5 years தண்டனை உனக்கு, நீ இந்த மலையை கெடுத்துட்ட, எங்க ஆட்டை வந்து பாலைவனம் ஆக்கிட்ட, உனக்கு இது தண்டனை இருக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு இடத்துல பார்த்திருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப இந்த லட்சணத்துக்கு தான் நம்ம வேலை செஞ்சிருக்கோம். இந்த லட்சணம் தான் நம்ம கவனமே இருக்கு, நம்ம இயற்கையை பாதுகாக்கிறதுல. நீ எது வேணா பண்ணு, லூட்டி அடிச்சுட்டு போ, யாரும் கேட்க போறது இல்லை. ஓகே, மால்கோக்காரன் சொல்லிட்டான், நான் இனிமேட் கனிம கொள்ள பண்ணலப்பா, நான் என் ஃபேக்டரியை நிறுத்திடுறேன் பான்னா, அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. என்னங்க இது? இது எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? How is it acceptable? வேற எந்த சமூகத்திலும் இந்த மாதிரி நடக்காதுங்க. இங்க குறிப்பாக நீலகிரி மாவட்டம் எல்லாம் அது கூர்ணர்வு மண்டலங்களாக, எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் அதாக வந்து ஏற்கனவே இவரு சொன்னது போல 2013 அது வந்து அறிவிக்கப்பட்டு விட்டது. அந்த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப வந்து மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து ஜெயந்தி நடராஜன். ஒரு பெரிய பிரச்சனைக்கு பிறகு அவங்க வந்து தன்னுடைய பதவியெல்லாம் கூட ராஜினாமா பண்ணாங்க. அது நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
ஆமா. அப்போ முக்கியமா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இந்த நீலகிரி மாவட்டம் சொல்லப்பட்டிருக்கு, அப்புறம் கொடைக்கானல் சொல்லப்பட்டிருக்கு, திண்டுக்கல்லுடைய சில பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கு, கோவை மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொள்ளாச்சி, ஆனமலை அந்த சைடில் எல்லாமே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். பல இடங்கள்ல பல மலைப்பகுதிகள் வந்து பிரித்து மனைகளாக விற்பனை செய்யப்பட்டு இருக்கு. அங்க வந்து ரிசார்ட் எல்லாம் கூட கட்டப்பட்டு இருக்கு. அதெல்லாம் பெர்மிஷனோட கட்டுறாங்களான்ட்டு எனக்கு தெரியாது. ஒருவேளை அப்படி அனுமதி இல்லாமல் கட்டப்படக்கூடிய கட்டிடங்கள் மேல அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு பாடத்தை இந்த வயநாடு இப்ப கற்பித்திருக்குதா நமக்கு? சார், வயநாடு மட்டும் பாடம் கத்து கொடுக்கலங்க. ஏகப்பட்ட இப்போ ஹிமாலயாஸ் உளுத்துருச்சுங்க, அவ்வளவுதான். ஹிமாலயாஸோட சீர்கேடு சிக்கிம்ல, அருணாச்சல் பிரதேஷ்ல ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம் ப்ராஜெக்ட் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. டனல் உழுவுது, அடுத்த நாளே அடுத்த டனல் அனௌன்ஸ் பண்றாங்க. டனல் விழுந்தது இல்ல, 40-50 பேர் உள்ள மாட்டிட்டு இருந்தாங்க, தவிச்சிட்டு இருந்தாங்கல்ல. கரெக்ட். அது உடனே 5-6 நாள் கழிச்சு இன்னொரு ஒன்று பாக்குறோம். சங்கி மங்கி எல்லாம் போட்டு ஹையஸ்ட் பாயிண்ட்ல நாங்க டனல் கட்ட போறோம் அனௌன்ஸ் பண்றான். நெவர் லேர்னுங்க, நம்ம கத்துக்க போறதே இல்ல. ஓகே ஓகே. எவ்வளவு பெரிய பேரழிவு வந்தாலும் சரி, சுனாமியை நிறுத்த முடியாதுங்க. ஒரு இடத்துல அர்த்குவேக் ஆகுது, ஓஷன் பின் போய் மின் வந்து ரொம்ப ஃபோர்ஸா வருது, அடிக்குது, தாக்குது, உயிர் எடுக்கும். குறைக்க முடியுமா இல்லையா அந்த உயிரை ஆபத்தை? சரி. ஒரு நாள் சுனாமி வரும், கண்டிப்பா தெரியும். சரி. அப்ப கடலோரமா நான் என்ன பண்ணும்? சரி. என் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட தொடக்கூடாது. சரி, புரியுது. கண்டமணிக்கு அடானிய வந்து எழுதி கொடுக்க கூடாது. சரி. 800ல கண்டமணிக்கு குப்பையை கொட்டக்கூடாது. எந்த பாடத்தை கத்துக்கிட்டோம்? சும்மா. சரி. ஆனா டென்ஷன் ஆகுதுங்க, இதெல்லாம் பார்க்க டென்ஷன் ஆகுது. சரி.